என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமணமாகி 30வது திருமண ஆண்டை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆண்டவர் இந்த 29 ஆண்டுகள் நடத்தினார். இந்த 30வது ஆண்டை கூட காணுவதற்கு கிருபை செய்தார். இதற்காக தேவனை உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பு கணவருக்கும் எனக்கும் சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, ஆசீர்வதித்து, ஊழியத்தை பெருக செய்து, அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்ததற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்களிலும் ஒரு சிலர் ஒருவேளை இந்த மே மாதம் உங்கள் திருமண நாளை, பிறந்த நாளை காண்பீர்கள். உங்களுக்கு கூட நான் மனதார வாழ்த்துகின்றேன். அநேகர் மே மாதத்தில் தானே திருமணம் செய்வார்கள். ஆகவே இந்த மாதம் முழுவதும் திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்திலிருந்து நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. அதை நான் உங்களுக்காகவும் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தாவீதோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் பல ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிற அதிகாரம்தான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தாவீது கேட்டுவிட்டு சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, என் வாழ்வில் இந்த 29 ஆண்டுகள் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று நினைக்கிறேன். என் கணவர் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். எங்கேயோ இருந்த எங்களை ஊழிய பாதையை கொடுத்து உயர்த்தி வைத்தார் தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் அதேதான். உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் நடந்து வந்த பாதைகள், நீங்கள் நடந்து வந்த வழிகள், உங்களை கர்த்தர் நடத்தின விதங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தால் நீங்களும் என்னோடு கூட சொல்ல முடியும், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம். எனக்கு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியனாய் ஒரு கணவரை கொடுத்தார். என்னையும் ஊழியத்திற்கு அழைத்தார். பிள்ளைகளையும் ஊழிய பாதையிலே தேவன் பயன்படுத்துகிறார். நல்ல மக்களை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை செய்வதற்கு உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். சபையை கொடுத்திருக்கிறார். சபை மக்களை கொடுத்திருக்கிறார். உலகமெல்லாம் எங்களை நேசிப்பதற்கு உங்களை போன்றவர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன பாக்கியம்? இன்னும் எஞ்சியுள்ள காலமெல்லாம் நானும் என் குடும்பமும் கர்த்தரே சேவிப்போம் என்று இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கு கொண்டு வந்தவர் இனிமேலும் உங்களை கொண்டு செல்வார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். இந்த நல்ல நாளிலே எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் நேசிக்கிற உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள், உங்கள் அன்பு, உங்களுடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் தான் இந்த 29 வருஷம் இந்த ஊழிய பாதையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஓடுவதற்கு உதவி செய்வது. எவ்வளோ துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளின் வழியாய் கடந்து வந்தாலும் இன்று வரை தேவனை சேவிக்க அவர் செய்த உதவிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொன்னது போல இன்றைக்கு உடைய அடியாளும் சொல்லுகிறேன். அப்பா, எங்களை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். நீர் செய்த எல்லா தயவுக்காக, இரக்கத்துக்காக, அனுக்கிரகத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இனி உள்ள காலங்களும் அடியாளையும் யாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக ஓட, உழைக்க, பிழைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்திலே விசேஷமாய் தங்கள் திருமண நாளை காண்கிறவர்கள், பிறந்த நாளை காண்கிறவர்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. கர்த்தருடைய வலது கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யட்டும். உடன்படிக்கையின் தேவன், என்ன உடன்படிக்கை இந்த 2 சாமுவேல் 7 தாவீதோடு செய்தீரோ, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, அதே உடன்படிக்கை உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் செய்யுங்கப்பா. மனதார எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே,
ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுகிறேன். அதே போல உங்களையும் எங்களோடு கூட இணைத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். God bless you.